إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை ரமலானுடைய மாதத்தில் இந்த ஜும்மாவிற்காக வேண்டி நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிய வேண்டும். இன்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளோடு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இன்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய வேண்டும் என்றிருந்தால் தக்வாவுடையவர்களாக இருக்க வேண்டும். தக்வாதான் வாழ்வின் அடித்தளம். பாவங்களில் இருந்து பாதுகாத்து நன்மைகளை சேர்க்கும் ஒரு கேடயம். எனவே எப்போதும் எம் தக்வா உணர்வுகளை உயிர்ப்பித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பேரருள், அல்லாஹு தஆலா நமக்கு செய்த கிருபை, எம் தக்வா உணர்வுகளை உயிர்ப்பிப்பதற்கான பல அரிய வாய்ப்புகளை நமக்கு அவன் வழங்குகிறான். அப்படி அல்லாஹ் வழங்கிய அரிய வாய்ப்புகளில் ஒன்றுதான் இந்த ரமலான் மாதமாகும். எம் தக்வாவை உயிர்ப்பிப்பதற்கு அல்லாஹு தஆலா வழங்கிய அழகிய ஒரு அருள் பொக்கிஷம் அல் குர்ஆனை நமக்கு அவன் வேதமாக வழங்கியதாகும். எனவே அல் குர்ஆன் இறங்கிய அருள் நிறைந்த ரமலான் மாதத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் என் வாழ்வின் வெற்றியின் அடித்தளமாக இருக்கின்ற தக்குவாவை புடம்போடுகின்ற மாதமாகும். இந்த கருத்தை நாம் புரிந்து கொள்வது அவசியமாகும். ரமலான் மாதம் வெறுமனே பட்டினி கிடக்கும் மாதம் கிடையாது, விரதம் இருக்கும் மாதம் கிடையாது. தக்வா உணர்வை உயிர்ப்பித்து வாழ்வை ஒழுங்குபடுத்துகின்ற மாதமாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வபய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையதென்றால், இந்த மாதத்தில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது. மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிந்து நல்வழியில் அவர்களை செலுத்துவதற்காகவும் அல்லாஹ் வழங்கிய அருள்மிகு வேதமாகிய அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இது என்று அல்லாஹ் சொல்கிறான். ரமலான் மாதத்திற்கும் அல் குர்ஆனுக்கும் என்ன தொடர்பு? ரமலான் மாதத்திற்கும் நோன்புக்கும் என்ன தொடர்பு? நோன்புக்கும் அல் குர்ஆனுக்கும் என்ன தொடர்பு? 3 விடயங்கள் இருக்கின்றன. இதை சிந்தித்தால் அல்லாஹு தஆலா
ரமதான் மாதம், நோன்பு, அல் குர்ஆன், இந்த மூன்றையும் இணைத்து நமக்கு ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். நோன்பை பற்றி அல்லாஹ் 2வது அத்தியாயம் 183வது வசனத்திலே சொல்கின்ற போது, நோன்பு எல்லா சமுதாயத்திற்கும் கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக, முத்தகீன்களாக மாற வேண்டும் என்பதற்காக, நீங்கள் பசியோடு பட்டினியோடு கிடக்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நோன்பு கடமையை பற்றி சொல்கின்ற போது, நோன்பு கடமை உங்களுக்கு ஆக்கப்பட்டு உங்களுக்கு மட்டுமல்ல, இதற்கு முந்திருந்த சமுதாயத்திற்கும் அந்த நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டது. அப்படி ஆக்கப்பட்டதெல்லாம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான். நோன்புடைய நோக்கம் தக்வா. தக்வா என்றால் என்ன? நோன்பை பற்றி சொல்கின்ற போது அறிஞர்கள் சொல்லுவார்கள், நோன்புக்குள் ஒரு முராகபத்துல்லாஹ், அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வு உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு நோன்பாளி தனிமையில் இருந்தாலும், யாரும் இல்லாத நிலையில் இருந்தாலும், பசியும் நிலையிலும் தாகத்தின் தகிப்பிலும் இருக்கின்ற போது, அவனோடு உணவு இருந்தாலும் கூட அவன் உண்ணுவது கிடையாது. யாரும் அவனை பார்க்கவில்லை, ஆனாலும் உண்ணுவது கிடையாது. ஏன்? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். லுப்புல் அத்தக்வா, லுப்பு தக்வா என்று சொல்வார்கள். இதுதான் தக்வாவுடைய அடித்தளம். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வோடு ஒரு மனிதன், அந்த உணர்வை மனிதன் தன்னுள் கொண்டு வந்து, அந்த உணர்வின் அடிப்படையில் வாழ்வை கட்டி எழுப்புகின்ற அந்த உணர்வுக்குத்தான் தக்வாவாகும். இந்த பயான் எல்லாம் பண்றது அதுக்குத்தான். தக்வாவை உயிர்ப்பிக்கிறது. தக்வாவுடைய உயிர்ப்பித்தலை இந்த ரமலான் மாதம் ஏற்படுத்துகிறது. இந்த தக்வா என்கின்ற உணர்வு மனிதனில் இயல்பாக உருவெடுத்து, அவன் அந்த உணர்வில் கலந்த ஒரு வாழ்வை கட்டி எழுப்புவதற்காக அல்லாஹ் உதவி செய்கிறான். எப்படி தெரியுமா? ரமலான் என்கின்ற ஒரு மாதத்தில் அந்த நோன்பை முழுமையாக நோக்க செய்து, ஸ்பெஷலாக அல்லாஹ் அந்த மாதத்தில் ஷைத்தானை விலங்கிடுகிறான். மனிதனை வழிகெடுக்கின்ற இயல்பான உணர்வை, மனிதனுக்குள் இருக்கின்ற அந்த பாவம் செய்கிற உணர்வை எல்லோருக்கும் இருக்கும். அதனை உந்தி தள்ளி, நன்மையை புறந்தள்ளி, தீமையை செய்யக்கூடிய தன்மையை மனிதனுக்குள் உருவாக்குகின்றவன் ஷைத்தான். மனிதன் மறதிக்கும் தவறுக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கிறான். தவறு செய்கின்ற இயல்பு மனிதனுக்குள் இருக்கிறது. அந்த தவறு செய்கின்ற உணர்வை வெளியிலே தள்ளி அவன் தவறு செய்கிற பாவியாக மாற்றுகின்ற வேலையை ஷைத்தான் செய்கிறான். அல்லாஹ் ஒரு உதவி செய்கிறான். ஷைத்தானை இந்த மாதத்திலே விலங்கிட்டு, மனிதன் பாவம் செய்கிற அந்த உணர்வு வந்தாலும் அதை அழித்து நன்மை செய்கின்ற அந்த விளைவின் பக்கம் அவன் நகருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறான். எனவே தக்வா என்கின்ற ஒன்று உயிர் வாழுகின்ற, அதனை கெடுக்கின்ற சக்திகள் குறைக்கப்பட்டு அதை தூண்டுகின்ற உணர்வுகள் ஊட்டப்படுகின்ற போது மனிதன் புனிதனாகின்ற வாய்ப்பு உருவாகிறது. அந்த வாய்ப்பை இன்னும் மெருகூட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனை அருளுகிறான். அலிஃப் லாம் மீம் ذلكல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். ذلكல் கிதாப், இந்த வேதம், லா ரைப ஃபீஹி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ்வால் அருளப்பட்டது. முத்தகீன்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ்வால் அருளப்பட்டது. எப்போது அருளப்பட்டது?
ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்திலே குர்ஆன் அருளப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவம் செய்ய தூண்டும் ஷைத்தானுடைய உணர்வை கட்டுப்படுத்திவிட்டு கட்டி போட்டுவிட்டு நன்மை செய்யக்கூடிய அல்லாஹ் என்கின்ற அந்த உணர்வை உயிர்ப்பிக்கின்ற நோன்பு என்கின்ற கடமையை வாயையும் வயிற்றையும் கட்டி ஆசைகள் உணர்வுகளை அடக்கி அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று ஃபஜ்ரில் இருந்து இஃப்தார் வரைக்கும் மனிதன் தன் உணர்வை எப்போதும் உயிர்ப்பித்துக் கொண்டிருப்பது போன்று எல்லா கணமும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற உணர்வில் தக்வா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தக்வா உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்றதற்காக அல்லாஹ் அல் குர்ஆனை அருளியிருக்கிறான். தக்வா உயிர்ப்பிக்கிறவனுக்கு நல்ல செய்தியை சொன்னால் நல்வழியில வைத்திருவான். அதாவது இதுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள், நல்ல பண்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நிலத்தில் மழை பெய்தால் அந்த மழையில் பயன் இருக்கிறது, அந்த நிலத்தில் நல்ல விளைச்சலும் உண்டாகும். எனவே அல்லாஹ் ரமலானில் எம் உள்ளத்தை பண்படுத்துகிறான். நோன்பை பிடிக்க வச்சு ஷைத்தானை நம்மளை தூரமாக்க வச்சு எம் உள்ளத்தை பண்படுத்தி இருக்கிறான். பண்படுத்தப்பட்ட இந்த நிலத்துக்கு நீர் பாய்ச்சுவது போன்று நாம் அந்த வேளாண்மையை வளப்படுத்துவதற்கு நீர் உதவுவது போன்று அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி இந்த குர்ஆனின் அடிப்படையில் நீங்க வாழுங்க, நீங்கள் முத்தகீன்களாக இருப்பீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டோர்களே நீங்கள் அல்லாஹ்வை தக்வா கொள்ளுங்கள். ஹக்க துகாத்தி, சும்மா தக்வாதாரி வேடம் போட்டு இருக்காங்க, தக்வாவுடைய வாழ்க்கைக்குள்ள வாங்க. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாதீர்கள். ஒரு மனிதன் முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் என்றால் அவனுக்கு தக்வா தேவை. தக்வா இல்லாதவன் முஸ்லிமாக வாழ முடியாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக மாறுதல், முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன், அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை எடுத்து நடந்தவன். நாம் வாழும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து அல்லாஹ் எதை சொல்லியிருக்கான் அதை எடுத்து நடப்பவன் ஏன் சுவர்க்கம் போகணும். அல்லாஹ் எதை தடுத்திருக்கான் அதனை விடுத்து அதை தவிர்ந்து வாழணும், ஏன் நரகத்துக்கு போய்த்திடக்கூடாது. இதுதான் தக்வா. இந்த தக்வாவை உயிர்ப்பிக்கின்ற ஒரு பக்குவ சூழலை நமக்கு ஏற்படுத்தி அதற்கு வழிகாட்டுவது போன்றான ஒன்றைத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆன் மூலம் தந்திருக்கிறான் சகோதரர்களே. எனவே இந்த குர்ஆன் அருளப்பட்டது ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு வழிகாட்டுவதற்காக, முத்தகீன்களாக மனிதர்கள் மாறுவதற்காக ரமலான் கடமையாக்கப்பட்டுள்ளது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நோன்பு என்கின்ற அந்த கடமை ரமலான் மாதத்திலே கடமையாக்கப்பட்டுள்ளது. அந்த நாதம் முழுக்க ஒரு மனிதன் இந்த நல்வழி வாழ்வதற்கான பயிற்சியை எடுக்க வேண்டும். எதன் அடிப்படையில் எடுக்க வேண்டும்? குர்ஆனின் அடிப்படையில் எடுக்க வேண்டும். ஆயிஷா நாயகி அவர்கள் அவரிடத்திலே ரசூலுல்லாஹ்வை பற்றி கேட்கப்படுகிறது. எப்படி? இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீர் மகத்தான நல்ல பண்பாடுகளும் பழக்க வழக்கமும் கொண்டவராக இருக்கிறீர் என்று அல்லாஹ் நபியை பார்த்து நற்சான்றிதழ் கொடுக்கிறான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நல்ல வாழ்வியல் முன்மாதிரி இருக்கிறது. அவர் ஒரு ரோல் மாடல், நீங்கள் அவரை பின்பற்றுங்கள் என்கின்ற வசனத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த வாழ்வியல் முன்மாதிரி, அவர் பண்பாடால் பழக்க வழக்கங்களால் உயர்ந்தவராக ஆக்கியது எது? ஆயிஷா நாயகத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது கான குலுகுஹு அல் குர்ஆன், நபி அவருடைய வாழ்வு வரலாறு பண்பாடு குர்ஆனுடைய பிரதிபலிப்பு என்று சொன்னார்கள். நபி அவர்களை விட இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகிறவர்கள் வேறு யாருமே இல்லை என்று நபி அவர்களை சொல்லி இருக்கிறார்கள். நான் தான் தக்வாவிலே அதி உயர்ந்தவன், நான் தான் பயபக்தியிலே உலகத்தாரில் மிக உயர்ந்த இடத்திலே இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடிப்படையாக அமைந்தது அல் குர்ஆன் ஆகும். எனவே இந்த அல் குர்ஆன் அருளப்பட்ட ரமலான் மாதத்திலே இருக்கிறோம்.
நாளை மறுமையிலே இரண்டு விடயங்கள் அல்லாஹ்விடத்திலே மனிதர்களுக்காக ஷஃபாத்து செய்யும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. குர்ஆனு நோன்பு மனிதனுக்காக வேண்டி மறுமை நாளிலே ஷஃபாத். யா அல்லாஹ், நோன்பு வந்து சொல்லுமா, ரப்பி மனாதுஹு அத்ஆம வஷ்ஷஹவாத் பின்னஹாரி. பகலிலே உண்ணல் வருதல் மேலும் ஆசைகள் அடக்கின்ற விடயத்தை இந்த நோன்பாகிய நான் செய்தேன், அவனுக்கு அதன் மூலமாக நீ பரிந்துரை செய்ய அல்லாஹ் என்று நோன்பு அல்லாஹ்விடத்திலே நோன்பாளிக்காக மன்றாடும். ويقول القرآن ربي منعته النوم بالليل. இரவிலே தூங்காமல் இந்த குர்ஆனை ஓதி அவன் இரவு நேர தொழுகைகளை தொழுகின்ற வேலையை நான் செய்தேன், அவனுக்கு நீ ஷஃபாஅத் பரிந்துரை செய் அல்லாஹ் என்று குர்ஆன் பரிந்துரை செய்யும் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நாளை மறுமையில் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக வந்து நிற்கக்கூடிய அல் குர்ஆனும் இந்த நோன்பும் ரமலான் மாதம் என்கின்ற அந்த மாதத்துக்குள் புதைத்து நமக்கு தரப்பட்டுள்ளது. இதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நோன்பை பிடிக்காதவன் எப்படி பாவியாக மரணிப்பானோ, அல் குர்ஆனிய வாழ்வை கடைப்பிடிக்காதவனும் பாவியாகி விடுவான். நோன்பு பிடிக்க சக்தி இருந்தும் ஆற்றல் இருந்தும் நோன்பு முடியாதவன் பாவி. அதே போன்றுதான் அல் குர்ஆனை விளங்கக்கூடிய புத்தி இருந்தும் புத்தி வேதனிக்காத மனிதனாக, நல்ல புத்தி சுவாதீனமான மனிதனாக இருந்தும் இந்த அல் குர்ஆனின் அடிப்படையில் ஒருவன் வாழவில்லை என்றால் அவன் நரகத்தின் படுகொலியில் போகின்ற நரகவாதியாக ஆகிவிடுவான். மனிதனை காக்கும் கேடயமாக இவைகள் நாளை மறுமையிலே வந்து நிற்க வேண்டும் என்றால் இவைகளுக்கு பின்னால் போக வேண்டும். குர்ஆனுடைய சிறப்பை பற்றி அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. இக்ராஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமா ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. முஸ்லிமில் வருகின்ற ஒரு ஹதீஸ், குர்ஆனை ஓதுங்கள், மறுமை நாளில் அது உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றாக, அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் ஒன்றாக வந்து நிற்கும் என்று நபி அவர்கள் குர்ஆன் ஓதுவதை பற்றி நபி அவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆனில் உள்ள வசனங்கள் மனிதனுடைய உடல் நோய்க்கும் மருந்தாக அமையும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் ஆலமீன் லில் முஃமினீன். மூமின்களுக்கு அருள் இது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். மூமின்களுக்கு அருள். இந்த குர்ஆன் இறங்கியதன் சிறப்பை இந்த உலகத்துக்கு சிறப்பாக சொல்வதற்காக அல்லாஹ் குர்ஆன் இறங்கிய அந்த இரவை லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த இரவிலே நின்று வணங்குகின்றவர்கள் 1000 மாதங்கள் நின்று வணங்கிய பாக்கியமற்ற புனிதவான்களாக சுமார் 83 வருடகாலங்கள் ஓய்வில்லாமல் அல்லாஹ்வை இபாதத் செய்த நல்லடியார்களாக மாறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் இறங்கிய இரவின் அந்த மகிமையை இந்த உலகத்திற்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆன் இறக்கியதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் பல விடயங்களை எதிர்பார்க்கிறான். அதை நிறைவேற்றாத நிறைய முஸ்லிம்கள் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அதான் வேதனை. இந்த குர்ஆன் எதற்காக இறைவன் அருளினானோ, இந்த குர்ஆனின் மூலம் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாதவர்களாகவே நிறைய பேர் முஸ்லிம் என்ற பேரில் இருந்து மௌத்தாய் போய்விட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை காப்பாற்ற வேண்டும். அப்படியான ஒரு நிலை எமக்கு வராமலும் அல்லாஹு தஆலா எம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த குர்ஆன் எம்மிடம் எதிர்பார்க்கின்ற விடயங்களில் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்பல் குர்ஆன ஃபல்யுப்ஷிர். எவர் அல் குர்ஆனை நேசிக்கின்றாரோ அவர் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் அவருக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னார்கள். எவர் குர்ஆனை அதிகம் நேசிக்கிறாரோ, குர்ஆனுடனான உறவை பிணைப்பை எவர் அதிகம் கூட்டிக் கொள்கிறாரோ அவருக்கு சுவர்க்கத்துக்குரிய நன்மாராயம் கிடைத்து விட்டது என்று சொல்கிறார்கள். இந்த குர்ஆனை உடனுடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? இந்த குர்ஆன் ஓதக்கல நாம சும்மா ஒரு வேலையா போறோம், பஸ்ஸில் வரும் அல்லது வாகனத்தில் வரும், குர்ஆன் ஓதப்படுது, சும்மா கேட்கும்.
எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது وَإِذَا سَمِعُوا مَا أُنْزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ குர்ஆன் ஓதுவதை அவர்கள் எதேச்சையாக கேட்டால் அவருடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும். அல்லாஹ் சொன்ன அந்த சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொண்டதன் விளைவாக அவருடைய உள்ளங்களிலிருந்து கண்ணீர் வெளிப்படும். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சொல்வார், யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன். யா அல்லாஹ், இந்த வேதத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம், இந்த வேதத்தை ஏற்றவர்கள் என்கின்ற அந்த சாட்சி சொன்னவர்கள் என்கின்ற பட்டியலில் என் பெயர்களை நீ சேர்த்து விடியா அல்லாஹ், எழுதி விடியா அல்லாஹ் என்று மூமின்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று சும்மா குர்ஆனை ஓதுறதை கேட்டாலே ஒரு மனிதனுக்குள் இயல்பாக வரக்கூடிய உணர்வாக அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் மாஇதா 83வது வசனத்தை சொல்கிறார். இந்த சமய சம்ங்கிறதுக்கும் இஸ்திமாங்கிறதுக்கும் அரபுல வித்தியாசம் சொல்வார்கள். ஒன்று சும்மா கேட்கிறது, இன்னொன்று இருக்கிறது இஸ்திமா, வலிய காது கொடுத்து நோக்கத்தோடு கேட்கிற. அல்லாஹ் சொல்றான், வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஊ லஹு, குர்ஆன் ஓதப்பட்டால் அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள். வஅன்சிது, அமைதியாக இருங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு ரஹ்மத்து செய்யப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இன்சாத் என்ற அரபுக்குள்ள சொல்ற வார்த்தை என்றால் மனதை ஒருநிலைப்படுத்தி ஓதுவதை சீரியஸா கேட்கறதை சொல்லித்தான் அரபில் இன்சாத். மனதை அலைவாய விடாமல் அங்கே கடைக்குள்ள வியாபாரம் பண்ணிட்டு இங்க கிராத்து போகும், வண்டி ஓட்டிக்கிட்டு அங்கால பிராக்கு பார்க்கணும் இங்கால பிராக்கு பார்க்கணும், அந்த ஓதல் இல்லை. அது நேரத்தோட சொன்னது, சும்மா கேட்கிறது. அப்படி கேட்கலே அவருடைய கருத்தை கேட்டு உள்ளம் கண்ணீர் வடிக்கும் என்றால், உள்ளம் உருகி கண்ணீர் வடிக்கும் என்றால், குர்ஆனை சீரியஸாக கேட்கின்ற ஒருவர் அவருக்கு ரஹ்மத்து கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று குர்ஆனில் எங்காவது ஒருவிடம் வருகின்ற போது நாங்கள் அன்சத்னா, அப்படியே உள்ளம் அமைதியாகி சீரியஸாகி அது என்ன சொல்ல வருகிறது என்று காது கொடுத்து கேட்போம். ஏனென்றால் அம்ருன் அவ் நஹியின், அங்கே ஏதோ ஒரு ஏவல் வரப்போகிறது அல்லது ஒரு தடங்கல் வரப்போகிறது, இதை செய்யுங்க அல்லது செய்யாதீங்கள் என்று அல்லாஹ் சொல்ல போறான். அல்லாஹ் சொல்ல போறான், ஆரோ சொல்லல. இந்த நாட்டின் ஒரு சட்டம் வரப்போகிறது என்றால் அதனை அறிந்து கொள்வதற்கு சீரியஸாக உணர்கின்றதை விடவும் 1000 மடங்கு மேலானது அல்லாஹ்வுடைய ஓடல் வரப்போகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே என்று ஒரு அழைப்பு வந்தாலே நாங்கள் உள்ளம் அமைதியாகி சாது கொடுத்து செவிமடுத்து சீரியஸாக அது என்ன சொல்லுகிறது, என்ன சொல்ல போகிறது என்பதை செவிமடுக்க தயாராகி விடுவோம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். நாங்களும் ஆண்டாண்டு காலம் இந்த குர்ஆன் ஓதுவதை கேட்கின்றோம் தான், கடந்து போகின்ற போதும் கேட்கின்றோம், வீட்டில் பிள்ளைகள் ஓதுகின்ற போதும் கேட்கிறோம், பள்ளிவாசல்களிலும் கேட்கிறோம். இப்படியான ஒரு உணர்வு ரீதியான மாற்றம் என் உள்ளங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை பற்றி நாம் சுய விசாரணை செய்து கொள்ளும். இந்த ஹுப்புல் குர்ஆன் ஒரு காதலை பற்றி ஒரு காதலிக்கோ அல்லது காதலனுக்கோ சொல்லப்படுகின்ற போது ஏற்படுகின்ற அந்த உணர்வும் உயிர்ப்பும் அதை விட பன்மடங்கு இந்த குர்ஆன் என்கின்ற அந்த வசனங்கள் ஓதப்படுகின்ற போது ஒரு மனிதனுடைய உடல் சிலிர்த்து உணர்வுகள் வெளிப்பட்டு அது என்ன சொல்ல வருகிறது என்கின்ற உணர்வை அதை சொல்ல வருகின்ற செய்தியை உள்வாங்குகின்ற உணர்வு ஒரு மூமினுக்கு வர வேண்டும். அதனோடு உள்ள காதல், அதனோடு இருக்கிற பற்று உள்ளவனுக்கு அது வரும். குர்ஆனை ஓத வேண்டும் என்று இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. குர்ஆனை ஓத வேண்டும். மன் கரஅ ஹர்ஃபன் மினல் கிதாபில்லாஹி ஃபலஹு ஹஸனா, யார் இந்த குர்ஆனை ஓதுகிறார் அவருக்கு 10 ஒரு நன்மை, அது 10 மடங்காக்கி கொடுக்கப்படும் என்று சொல்லிக் கொண்டு அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மை கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார். மனிதனுடைய நன்மை திராசை கதிக்க செய்கின்ற பெரும் நன்மைகளில் ஒன்று குர்ஆன் அர்த்தம் விளங்கியோ விளங்காமல் ஓதுகின்ற அந்த பாக்கியம். ஓதுகின்றவர்களை பற்றியும் கூட நபி அவர்கள் 2ஆக பிரித்து சொல்றார். ஒன்று மாஹிர், நல்ல தேர்ச்சி பெற்ற சரளமான ஓதுகின்ற ஓதுவர். இவர் இப்படி ஓதுகிறவர், அல் மாஹிரு ஃபில் குர்ஆன் மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா, குர்ஆனின் தேர்ச்சி பெற்றவர் கண்ணியமான நல்ல வானவர்கள் எழுத்தாளர்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார். வல்லதி யக்ரவு வஹுவ அலைஹி ஷாக்குன் யததஅ ஃபீஹி லஹு அஜ்ரானி இஸ்னான், இவருக்கு ஓத தெரியா ஆனாலும் ஓதணும் என்ற ஆசை, கஷ்டப்பட்டாவது திக்கி திக்கியாவது அவர் ஓதுவாராக இருந்தால் அவருக்கு 2 நன்மை கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார். ஓத வேண்டும் என்ற உணர்வுக்கு ஒரு நன்மை,
ஓதியதற்கு, அந்த கஷ்டப்பட்டு ஓதியதற்கு ஒரு நன்மை என்று நம்பி சொல்கிறார்கள். இந்த பாக்கியத்தை பெறுகின்றவர்கள் எங்களில் எத்தனை பேர் இருக்கிறோம்? தொடர்ச்சியாக இன்னொன்று இருக்கிறது, ஓதுறங்கிற சும்மா அப்பப்போ ஓதுறது. ஆனால் குர்ஆன் சொல்லுகின்ற போது உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாப், திலாவா என்று சொல்லுவாங்க. திலாவத்துல் குர்ஆன் நம்ம சொல்றோம். திலாவத்துல் குர்ஆன் என்றால் அரபில ஒன்றை ஓதி முடிச்சு வச்சு போட்டு போகாம திரும்ப முடிஞ்சா திரும்ப தொடங்குறது. கண்டினியூவா அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறது. குர்ஆன் ஆரம்பத்தில் இருந்து தோறும் முடிஞ்சு திரும்ப தொடங்குறோம் முடிஞ்சு இப்படி ஓதிக்கொண்டே இருக்கிறதான் திலாவத். இந்த திலாவத் என்கின்றதற்குள் பல அர்த்தங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே இந்த திலாவத் என்ற சொல்லை சொல்லி பல கோணத்தில் அதை விளங்கப்படுத்துகிறான். ஒன்று, திலாவத் என்பது கண்டினியூவா ஓதுகிற ஒன்று, விடாமல் ஓதுகின்ற ஒன்றிலே. விடாமல் தொடர்ச்சியாக செய்து வார நாளாந்தம் ஒரு வசனம், ஒரு பக்கம், ஒரு ஆயத்து, சூரத்துகள் ஓதிட்டு வாரோம், முடிய ஓதுறது. ஆனா நாங்க அப்படி அல்ல. ரமலானுக்கு எடுத்த குர்ஆனை அடுத்த ரமலானுக்கு மட்டும்தான் எடுப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ரமலானில் தலைப்புறை 10, அதாவது முதல் 10க்குள்ள ஓதி போட்டு அதுக்கப்புறம் பிஸியாக கைவிட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். கடைசி வரைக்கும் குர்ஆனுடைய தொடர்பை தொடர்ச்சியாக வைக்கின்றவர்கள் அரிதானவர்கள். நஊது பில்லாஹ். அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். எம் வாழ்வியல் பிஸி எம்மை அல் குர்ஆனை விட்டும் தூரமாக்கி வைக்கிறது. ஆனால் என்றும் தூரமாக்கப்படாத ஒன்றுதான், தூரமாகாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் அல் குர்ஆனுடனான உறவு. இந்த உறவை பேணுவது நம் மீதான கடமையாகும். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி, வஅகாமுஸ் ஸலாத்த, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி தொழுகையை நிலைநாட்டி, வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், நாம் அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய நாம் அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்கிலிருந்து, சிர்ரன் வ அலானியா, இரகசியமாகவும் பரகசியமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ, யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், அவர்கள் நிச்சயமாக நஷ்டமில்லாத வியாபாரத்தையே எதிர்பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது எந்த நஷ்டமும் இல்லாத, என்றுமே லாபம் தரக்கூடிய ஒன்றிலே தன் நேரத்தை முதலீடு செய்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த 3 விடயம் ஒன்று சேர்த்து சொல்லப்படுகிறது. கண்டினியூவா குர்ஆன் ஓதுறது, விடாமல் தொழுகையை நிலைநாட்டுவது, வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வது, இதை செய்து வருகின்றவர்கள் அவர்கள் நஷ்டமில்லாத வழியிலே முதலீடு செய்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இதெல்லாம் குர்ஆனை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற வசனங்கள், அதன் மகிமையை குர்ஆன் பேசுகின்ற வசனங்கள். அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்தி, எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதனை முறையாக ஓதுவார்கள், முறையாக ஓதுவார்கள். இந்த ஹக்க திலாவத்தி என்றால் அது என்ன சொல்ல வருகிறது என்கின்ற அந்த தேடலோடு ஓதுகின்றவர்களைத்தான் சொல்வார்கள். அது எனக்கு தருகின்ற மெசேஜ் என்ன, எனக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்ன, அது என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்கின்ற அந்த தேடலோடு ஓதுகின்றவர்கள் தான் ஹக்க திலாவத்தி, அர்த்தம் தேடி ஓதுகிறவர்கள். இன்னொன்று வருகிறது வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை ஓதுகின்ற போது தெளிவாக, மெதுவாக, நிதானமாக, ஒழுங்காக ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சும்மா நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி கண்ணால மேஞ்சிட்டு போகக்கூடாது. குர்ஆன் அதை அழுத்தம் திருத்தமாக, நிதானமாக, சரியாக ஓதும். என்னது அல்லாஹ்வுடைய வேதம். அது ஒரு ஹர்ஃப் மாறினால் அர்த்தம் மாறிவிடும். ஹலக் என்றால், ஹலக் என்றால் படைச்சான், ஹலக் என்றால் சிரைச்சான். ஹாவுக்கு குத்து வராமல் வந்தால் அரபுல ஹலக, சிரைக்கிறது, முடிவளிக்கிறது. குத்தோட வந்தால் ஹலக, படைச்சான். எனவே அல்லாஹ் படைத்தது என்று வருகின்ற வசனத்தில் ஹாவ ஹா என்று மொழியாமல் ஹா என்று மொழிஞ்சால் அல்லாஹ் சிரைச்சான் வந்து. எவ்வளவு நிதானமாக குர்ஆனை ஓத வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரபுத்துவத்தில் உள்ள நுணுக்கம் தான் அது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனை ஓதுவது மிக பாக்கியமிக்க பணிகளில் ஒன்றாகும். இதனைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒன்றில் ஒரு சமூகம் ஒன்று சேர்ந்து யத்லூன கிதாபல்லாஹ், தொடர்ச்சியாக இந்த குர்ஆனை ஓதி வருகிறார்கள். வயததாரஸூனஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் பரஸ்பரம் கற்றுக்கொள்கிறார்கள். நான் படிக்கிறார், ஒரு கேள்வி கேட்கிறார், இப்படி கண்டினியூவா குர்ஆன் கிளாஸ், குர்ஆனை படிக்கின்ற பணியிலே ஈடுபடுகிறார் என்றால்
இவருக்கு கிடைக்கிற பாக்கியத்தை பாருங்க. இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி அமைதி இறங்குகிறது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய கருணை அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களை சுற்றி வருகிறார்கள். வதகரஹுமுல்லாஹ் ஃபீமன் இந்தஹு, அல்லாஹ் தஆலா தன் திருச்சபையிலே இருக்கின்ற மலக்குமார்களிடத்தில் இங்க குர்ஆன் ஓதிட்டு படிச்சிட்டு இருக்கிறார்களை பத்தி அல்லாஹ் விலாவாரியா சொல்றான். அப்துல்லா குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறார், அதை படிச்சிட்டு இருக்கிறார், அதை விளங்கிட்டு இருக்கிறார் என்று பெருமையாக பேசுகிறார். இந்த நாட்பெரும் பாக்கியம் கிடைக்கும். அமைதி எம் உள்ளத்திலும் நாம் வாழும் இல்லத்திலும் நமக்கான அமைதியை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் மூலம் கொண்டு வருவார். இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் தான் வரும், மன அழுத்தத்திலாம் தெரியும். மன அழுத்தத்திலாம் தெரியும். மன அழுத்தத்துக்கு மாமருந்து அல் குர்ஆன் ஷிஃபாஉன், அது உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு மருந்து என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். குர்ஆனை தொலைத்து விட்டு நிம்மதியை தேட முடியாது. நிம்மதியை தேடியவர்கள் அவர்கள் தொலைத்த குர்ஆனை தேடி எடுத்து ஓத வேண்டும், விளங்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நிம்மதியை தந்தருவான். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும், அருள் வேண்டும் என்றால் எல்லாத்திலும் அருள் வேண்டும். தொழில பரக்கத்து வேணும், அருள் வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்கும், குர்ஆனோடு இருக்கும். இப்படி மலக்குமார்கள் எங்களை சூழவே வலம் வர வேண்டும் என்றால் குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும். இந்த பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்த நாட்பாக்கியங்களில் ஒரு பாக்கியம் நிலையாக என்னோடு இருக்கிறதா? இன்று ரமலானில் இதைத்தான் நாம் கேள்வி கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலக்குமார்களுடைய அந்த விடத்திலே அல்லாஹ் எம்மை பற்றி பேசும் தகுதியோடு இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறோமா? குர்ஆனை கற்கின்ற ஒரு சபை, குர்ஆனை விளங்கப்படுத்துகிற ஒரு சபை நேரமே இல்லை நமக்கு. நிலையான உலகத்தை துளைத்து விட்டு நிலையில்லாத உலகத்திற்காக நேரங்களை துளைத்து திரிகிறோம். நிலையான உலகத்திற்கான தேடல்களுக்கு நமக்கு நேரம் கிடையாது. பிசி மௌத்தா போன எல்லா பிசியும் விளங்கும். தொண்டைக்குழிய ரூஹ் வந்து கிடக்கல எல்லா பிசியும் விளங்கும். அப்ப ஃப்ரீ டைம் அல்லாஹ்ட்ட கேட்போம், அல்லாஹ் தர மாட்டான். நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த குர்ஆனை மனனம் செய்கிறவர்களை பற்றி சொல்லுகின்ற போது, குர்ஆனை ஓதிட்டு போங்க, எங்க போய் நிப்பாடுறீங்களோ அங்கதான் உங்களுடைய சொர்க்கத்திலே இடம் என்று சொல்லுவாங்க. சொர்க்கம் என்பது பல வெரைட்டி, பல வித்தியாசமான தரங்களை கொண்டது. அதில் உயர்ந்த தரத்தை அடையக்கூடியவர் குர்ஆனை ஓதிக்கொண்டே போகி அவர் எவ்வளத்தை நிப்பாடுறார் அவர்களுடைய அவருடைய இடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி வருகிறது. அது மட்டுமில்லை, இந்த குர்ஆன் வெறும் ஓதலுக்காக வந்த நூல் அல்ல, ஓதி வரக்கத்தை பெறுவதற்காக வந்த நூல் அல்ல. ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வந்த வேதம். அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை பற்றி சொல்லுகின்ற போது, வலகத் வரபனா லின்னாஸ் ஃபி ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மதல் லஅல்லஹும் யததக்கரூன். இந்த குர்ஆனிலே எல்லா விதமான சகல விதமான உதாரணங்களை நாம் திடமாக எடுத்து கூறியிருக்கிறோம். மூசாவுடைய வரலாறை பேசி இருக்கிறோம், பத்தினியாய் வாழ்ந்த யூசுஃபுடைய வரலாறை பேசி இருக்கிறோம், தியாகத்தின் செம்மல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பேசி இருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக அறுக்க துணிந்த போது அறுவடுவதற்கு கழுத்தை கொடுக்க துணிந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை இந்த குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சமுதாயத்தினதும் சம்பவங்களும் நிறைந்த விடயங்கள் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. லஅல்லஹும் யததக்கரூன், அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. எத்தனையோ சம்பவங்கள் எங்களை கடந்து போகின்றன. குர்ஆனுடைய ஹஜ்ஜி காலம் வந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு பேசப்படுகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பேசப்படுகிறது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தியாக திருவரலாறு பேசப்படுகிறது. இவைகளில் இருந்து நாம் பெற்ற படிப்பினைகள் என்ன? எம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்ட செய்திகள் என்ன? லஅல்லஹும் யததக்கரூன், அவர்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காக இந்த குர்ஆனிலே நிறைய விடயங்களை நாம் காட்டியிருக்கிறோம் என்று சொல்கிறார். நல்ல விடயங்களிலிருந்து நாம் எத்தனை படிப்பினைகளை பெற்றிருக்கிறோம் சகோதரர்களே. படத்திலிருந்து வாழ்க்கையை படிக்கிற கூட்டம் நம்முடைய சமூகம். நஊது பில்லாஹி மின்ஹா. நாடகத்திலிருந்து உடுப்படங்காரத்தை படிக்கிறார்கள், நடிகரிலிருந்து ட்ரெஸ் கோட் அதாவது உடை அலங்காரத்தை படிக்கிறார்கள், நடிகையிலிருந்து சிகை அலங்காரத்தை படிக்கிறோம். அல் குர்ஆன் சொல்கின்ற வாழ்வியல் வரலாறை எப்போதையும் சமூகம் படிக்க போகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது குர்ஆன் நீங்க விளங்குறதுக்காக. உம்மர் கைஃப நுஸர்ரிஃபுல் ஆயாத்தி லஅல்லஹும் யஃப்கஹூன்.
நபியே, அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக நாம் இவ்வசனங்களை எவ்வாறு விவரித்து கூறுகிறோம் என்று கவனிப்பீராக. இந்த விளங்கன்றதுக்காக என்ன சொல்ல வருது, ஒரு சட்டம் என்ன, இதுக்கு நமக்கு போற செய்ய வேணாம் என்ன சட்டத்தை இது பேசுகிறது என்று குர்ஆன் நம்மை பார்க்க சொல்லுகிறார். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது ஒரு சட்ட புத்தகம். ஒரு முஸ்லிமுக்கு தேவையான வாழ்வியல் சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. குர்ஆன்ல தேர்றோம். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் வாழையடி வாழையாக நாம் எப்படி வாழ்ந்தோமோ அப்படி வாழ்வோம் என்று தான் தேடுகிறோம். இதா கீலகும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹு காலு பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா. அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், இல்ல இல்ல நாங்க வாழையடி வாழையா கூட விட்ட மௌத்தானா கத்தம் போதுறான், ஏடா புதுசா கத்தம் போதுறான்னு சொல்றோம். நாங்க தொழுவு முடிஞ்சால் கூட்டுத்துவா ஓதுறான், நாங்க தொடர அப்படித்தான் வாப்பா 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 இப்படித்தான் ஓத கண்டிருக்கிறோம். யார் சொல்லுவார் என்றால், அன்றிருந்த முஷ்ரிக்குகள் சொன்ன பதில் இது. வேதங்களை தூக்கி எறிந்துவிட்டு சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மூலாதையர்களையும் மார்க்கத்தின் அளவுகோலாக கொண்டவர்கள். ஏன் வேத அறிவு இல்லாதது விளைவு இது. இதா கீல லகும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹு காலு பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா. எங்களுடைய மூலாதையர்களை தான் நாம் பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள். அவலவ் கான ஆபாஉகும் லா யாகிலூன ஷையன் வலா யஹ்ததூன். அவருடைய மூலாதையர்கள் ஒன்றையும் விளங்காத்தனத்தினாலும் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டாத அடிப்படையிலும் செய்திருந்தாலுமா அப்படி நீங்க வாழப்போகிறீர்கள் என்று நல்லா கேட்கிறோம். முடிஞ்சாக்கல்ல முடிஞ்சது அல்லாஹ் அவனும் பார்த்துக்குவான். நாம் வாழும் போது சரியாக வாழ வேண்டும், அல் குர்ஆனின் வழியில் வாழ வேண்டும். அது எப்ப விளங்க போறோம்? ஒரு சட்டம் என்றால் அது குர்ஆனில் இருந்து பெற வேண்டும். அந்த குர்ஆனுக்கு நபி அவர்கள் கொடுத்த விளக்கத்தில் இருந்து பெற வேண்டும். இந்த தேடல் நம்மகிட்ட இல்லையே. திருமணம் செய்யறா எப்படி திருமணம் செய்யறது தேடுறோம். பெண் அலங்கரிக்கின்ற ஆட்கள் சென்று திருமணம் தான் நாம தேடுறோம். நாம் இஸ்லாத்தின் திருமணம் செய்ய தேடுகின்றவர்கள் எத்தனை பேர்? நம்முடைய ஊர்ல அவர் எப்படி செய்யார் எப்படி செய்தார் என்றுதான் கல்யாணத்துக்கு முறை தேடுறோமே தவிர குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன சொல்லி இருக்கிறது என்று முறை தேடுகின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? நஊது பில்லாஹி மின். நாம் நிறைய குர்ஆனை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஒரு நாள் காலையிலே ஆயிஷா நாயகி அவரிடத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இரவு சொல்கிறார்கள், ஆயிஷாவே என்ன விடுங்க, நான் இன்று இபாதத்திலே ஈடுபட போகிறேன் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவில் அழுது நீண்ட நேரம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகைக்காக நேரம் வந்துகின்ற போது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகைக்கு அழைப்பதற்காக வருகின்ற போது பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கண்கள் தண்ணீர் ஒடித்து தாடியில் நனைந்து கொண்டிருக்கின்றன. யா ரசூலல்லாஹ் லிம தபகி வகத் கஃபரல்லாஹு லகும் மா தகத்தம வ மா தஅخر. முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்திருக்கிறார் அல்லவா, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா. நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக, இப்படி எனக்கு அருள் புரிந்த அந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி கெட்டவனாக இருக்க முடியாதே, ஒரு நன்றி உள்ளவனாக நான் இருக்க கூடாதா? இன்று இரவு எனக்கு ஒரு வசனம் இறங்கியது. அந்த வசனத்தை நினைத்து நான் அழுதேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வைலுல் லிமன் கராஹா வலம் யத்தஃபக்கர் ஃபீஹா. இன்று இரவு ஒரு வசனம் வந்தது, யார் அதனை ஓதி அது என்ன சொல்ல வருகிறது என்ற செய்தியை சிந்திக்கவில்லையோ நாசமாக போகட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார். நாசமாய் போகட்டும். வயல் என்னும் ஓடை அவர்களுக்கு உண்டு என்று சொன்னார். வயல் என்றதுக்கு நாசமா போட்டும் அர்த்தம் இருக்கு, நரகத்தில் ஒரு ஓடை என்ற அர்த்தம் இருக்கிறது. குர்ஆன் இன்ன ஃபீ லைலி வக்திலாஃபி வன்ன ஃபில் லைலி வன்னஹாரி இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் என்ற வசனம். அதாவது வானங்களையும் பூமியையும் படைத்ததிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று தொடங்குகிற இந்த வசனம், இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். இப்படி வானம் பூமியை பத்தி எல்லாம் சிந்திங்க என்று அல்லாஹ் சொல்றான். நாங்க எங்க சிந்திக்கும்? வயலையும் கடலையும் அதையும் இதையும் பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் 24 மணித்தியாலம். என் தொழில், என் பிள்ளட வாழ்வு, என் எதிர்காலம் என்ன என்று தான் தேடிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சிந்திப்பதற்காக வந்த குர்ஆன். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி வலியததக்கரு உலுல் அல்பாப்.
கிதாபுன், இந்த வேதம் அன்சல்னாஹு இலைக், உமக்கு நாம் அருளி இருக்கிறோம், முபாரக்குன், அது ஒரு பரக்கத்தான வேதம், பாக்கியமிக்க வேதம், லியதப்பரு ஆயாத்தி, அது என்ன சொல்ல வருகிறது என்கின்ற செய்தியை இதான் சொல்லுவார்கள். the final result, இறுதி முடிவு, இந்த குர்ஆன் எமக்கு என்ன மெசேஜை கடைசியாக சொல்லுகிறது என்கின்ற தேடல் அது இருக்கணும் உங்கள்கிட்ட. லியதப்பரு ஆயாத்தி வலியதக்கர, அதிலிருந்து படிப்பினை நல்லுபதேசம் பெறுவதற்காக யாரு? உலுல் அல்பாப், அறிவுடையோர், சிந்திக்கும் ஆற்றல் உள்ளோர். அப்படித்தான் செஞ்சிட்டீங்க நம்ம. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இந்த வேதத்தை பற்றி நீங்கள் ஆராய வேண்டாமா? உங்கள் உள்ளங்கள் எல்லாம் இறுகிய பூட்டுக்களாக போடப்பட்டுள்ளன. உள்ளம் பூட்டு போடப்பட்டவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் நிறைய பேர். நஊது பில்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், இந்த குர்ஆனை ஓதாதவர்கள், இந்த குர்ஆன் என்ன சொல்ல வருகிறது என்ற செய்தியை விளங்க முற்படாதவர்கள், இதை புரிந்து கொள்ள முற்படாதவர்கள், இறுகிய பூட்டுக்கள் போடப்பட்ட 2 அறைகள் கொண்ட உள்ளங்களாக இருப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் அப்படியா இல்லையா? இப்ப கேள்வி கேட்டு பாருங்க. நான் ஓதி விளங்கி புரிந்து கொண்ட அல்லது விளங்கல் என்று ஒரு ஆலிமிட்டு தேடி விளங்கி கொண்ட வசனம் எத்தனை? இந்த தேடல் எத்தனை வந்துச்சு? அல்லாஹ் கேட்கானே, உங்கள உள்ளம் பூட்டாக போடப்பட்டிருக்கிறது. நஊது பில்லாஹி மின்னா. இதனாலதான் நாங்க ஜாமியத் தௌஹீதால ஒரு ப்ராஜெக்டை தொடங்கி சிலருக்கு சிந்திக்க தொடங்கட்டும், இந்த குர்ஆனை வாசிக்கட்டும், அல் குர்ஆன் அறிவு போட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். சூரத்துல் பக்ராவில் இருந்து தொடங்கி இந்த குர்ஆனுடைய அல் குர்ஆன் அறிவு போட்டிங்கிறது பரிசு கொடுக்கிறதுக்காக அல்ல, மனிதனை படிக்க தூண்ட வேண்டும் என்பதற்காக. எதை செய்தாலும் தாவாவுடைய நோக்கத்தோடு நாம் அதனை செய்தோம். அந்த நோக்கத்தை இந்த முறையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். 3 சூறாக்களை இந்த முறை கொடுத்து அதை வாசியுங்கள், தெளிவாக விளங்குங்கள். நேரடியாக தர்ஜமத்துல் குர்ஆனை கொண்டு வந்து நாம் பெறுகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் விடை சொல்லுங்கள். உங்களுக்கு 50,000 ரூபாய் முதல் பரிசு தரோம் என்று சொல்லி இருக்கிறோம். இந்த குர்ஆனை வாசிக்க தூண்டுவதற்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அதனால் ஒருவன் வாசித்து விளங்க முற்பட்டு விட்டால் என்றால் அதற்கு ஈடாக இணையாக ஒன்றுமே கிடையாது என்கின்ற அர்த்தத்தில் தான். அப்படியான ஒரு பரீட்சை, அந்த போட்டி இன்னும் இருக்கிறது. 25ஆம் தேதி அந்த பரீட்சை நடைபெறும். அதற்கு முடியுமானவர்கள் தயாராகி இந்த குர்ஆன் வசனம் என் வாழ்வில் பொய்ப்பித்து போக, அல்லாத என் வாழ்வில் அது இந்த குர்ஆன் வசனத்துக்கு நான் அந்த சாபத்துக்குரியவனாக ஆகாமல் அதிலிருந்து வெளியேறுவதற்கு, அந்த எச்சரிக்கையிலிருந்து தப்புவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முற்பட வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை ஓதணும், குர்ஆனை படிக்கணும் என்று. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. இந்த உலகத்தில் கற்றவர்களில் சிறந்த கற்றவர்கள் யார் என்றால் குர்ஆனை கற்றவர்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. வெக்கமும் வேதனையும். குர்ஆன் ஓதத் தெரியாத முஸ்லிம் உள்ள பல பேர் இருக்கிறார்கள். குர்ஆன் ஓதத் தெரியாது, ஆபாத்தா அரபி தெரியாது, குர்ஆனை அறவே ஓதத் தெரியாதவர்கள். அந்த ஓதத் தெரியாதவர்களும் அல்லது தெரிந்தவர்களும் இந்த உலக பண பேயின் காரணமாக தன்னுடைய எதிர்கால சந்ததியர்களையும் ஓதத் தெரியாத பிள்ளைகளாகத்தான் இன்று உருவாக்கி வருகிறார்கள். நிறைய பிள்ளைகளுக்கு இப்ப குர்ஆன் ஓதத் தெரியாது. ஸ்காலர்ஷிப் மாஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போய் தரலாம், அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போய் தரலாம். குர்ஆன் ஓதத் தெரியாது. நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப் பாஸ், ஆனா குர்ஆன் ஓத தெரியாது. மரிசாக்கு இன்றைக்கு வரானால் ஸ்காலர்ஷிப் பாயாசா இருக்கான், குர்ஆன் ஓத தெரியாது. இந்த அநியாயத்தை செய்தவர்கள் யார்? இந்த பிள்ளைகளுக்கு இந்த அநியாயத்தை செய்தவர்கள் யார்? பெற்றோர்கள். குர்ஆனை ஓத தெரியாமல், இந்த அறிவில்லாமல், எந்த அறிவு இருந்தாலும் அவன் முட்டாள். அடிப்படை அறிவு குர்ஆனிய அறிவு. இந்த குர்ஆன் மதரசாக்கள் செத்து போய்விட்டன. ஏனென்றால் வாப்பா அம்மாவுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாப்பா அம்மா சின்ன பிள்ளைகளை ஒன்று விட்டாத்தானே பிள்ளைகள் ஓதும். பிள்ளைகள் பிறக்கக்களை எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான். அவர்களை யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாற்றுபவர்கள் அவருடைய தந்தைமார்கள், பெற்றோர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எங்கட வாழ்க்கையிலும் அது உண்மையாகிக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை முறை தவறி வளர்த்து விட்டு இன்றைக்கு குத்துது குடையுது என்று ஓடித்தின்றோம். தக்குவா உணர்வும் கிடையாது, அல்லாஹ்வை பற்றிய பயமும் கிடையாது. அதை ஊட்டினா தானே வந்து வரும். குர்ஆனை பற்றி ஓத, அதை பற்றி விளங்காது சொல்ல வரும் செய்திகளை புரிய பெற்றோர்கள் படிக்கவில்லை. உலகம் படிதா, இப்படி படிச்ச டாக்டர் ஆவாய், நிறைய காசு வரும், நீ இன்ஜினியர் ஆராய், நல்லா அடிப்பாய், நிறைய சீனம் நடக்கும், எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லி காசு பண பேய்களாக பிள்ளைகளை வளர்த்ததன் விளைவு இன்று நிறைய பிள்ளைகளை நாம சுந்தரப்படுறோம். ரோட்டால போறவங்க ஏசி போற பிள்ளைகள் நிறைய பெருவாங்க. ஓடுறான், ஓட்டம் சிதறான், அவன் சிதறான், மற்றவனை சிதற வைக்கான். இதெல்லாம் யார் உருவாக்கியது? குர்ஆனிய சமுதாயம் இப்படி வராது. குர்ஆனை சுமந்த அந்த குர்ஆனின் நிழலில் வளர்ந்த பிள்ளைகள் இப்படி வராது.
அந்த பாசறையில் பயின்ற பெற்றோர்கள் உருவாக்கிய பிள்ளைகள் இப்படி வராது. விதிவிலக்கா கொஞ்சம் பேர் வருவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல மகன் மாதிரி அது ஒன்றும் செய்யலாது. ஆனா நிறைய பேர் இருக்காங்களா அப்படி. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கூனு ரப்பானியீன் பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப வ பிமா குன்தும் தத்ருஸூன். நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்வதன் காரணத்தாலும் அந்த வேதத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் காரணமாகவும் நீங்கள் ரப்பானியீன்களாக முற்றிலும் இறைவனுக்கு கட்டுப்பட்ட இறைவனின் பணியிலே ஈடுபட்டவர்களாக நீங்கள் மாறிவிடுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒருவன் ரப்பானி, ரப்பை தழுவியவனாக இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தவனாக ஒருவன் மாறுவதென்றால் குர்ஆனை கற்பதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் தன் நேரத்தை ஈடுபடுத்துவதாக இருக்க வேண்டும். நாங்க அப்படித்தான் செய்யறதில்லையே. எப்படி நாம் இறைவனை சேர்ந்தவனாக ஆக முடியும்? சகோதரர்களே, நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. எங்களை இந்த குர்ஆனில் இருந்து தூரமான ஷைத்தானில் இருந்து பாதுகாத்து இந்த குர்ஆனோடு இணையக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமலானிலே ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை தக்வா கொள்வோம். தக்வா உடையவர்களாக இருந்து மரணிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். நம் தக்வாவை பயிற்றுவிப்பதற்காக, உயிர்ப்பிப்பதற்காக அல்லாஹ் அந்த அழகிய வாய்ப்பு இந்த ரமலான் மாதம். அதிலே நோன்பு என்ற கடமை, அதில் அருளப்பட்ட அல் குர்ஆன் என்கின்ற வேதம், இவை மூன்றையும் சரியாக பயன்படுத்தி எங்களுள் மரித்து அல்லது உயிர்ப்பிழந்து போயிருக்கின்ற எம் ஈவானிய உணர்வுகள், தக்வா உணர்வுகளை உயிர்ப்பிப்பதற்கு நாம் முற்படுவோம். அல்லாஹ் அந்த அழகிய வாய்ப்பை பயன்படுத்துவோம். அல்லாஹு தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே செய்த ஒரு முறைப்பாடை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வகால الرسول யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா அல்லாஹ், என்னுடைய இந்த சமுதாயம் நிச்சயமாக இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள் யா அல்லாஹ் என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே நபி அவர்கள் முறைப்பாடு செய்திருக்கிறார். நமக்கு எதிரான முறைப்பாடு. இந்த முறைப்பாட்டுக்குள் அடங்குகின்ற பெயர்களில் நம் பெயர்கள் வந்துவிடக்கூடாது. நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவோம். இந்த குர்ஆனை அதனாலான தொடரை தொடர்ந்து அதை பற்றி ஓடாமல், சிந்திக்காமல், அதன் அடிப்படையில் வாழாமல், அதன் வழியில் மக்களை அழைக்காமல் இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த முறைப்பாட்டுக்குள் உள்ளடங்குவார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தஆலா எம்மை காப்பாற்றவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாதம் வந்தது. இன்று 15 நாள் கடந்து விட்டோம். அன்னதான் வந்துச்சு, என்ன போயிடுச்சு. போன ரமலானிலே இருந்தவர்கள் இந்த ரமலானில் சிலர் இல்லை. வார ரமலானில் நம்ம இருப்போமோ இல்லையோ தெரியாது, அல்லாஹு ஆலம். எனவே மீதம் இருக்கின்ற நாள் நமக்கு இருந்தால் அதை சரியாக பயன்படுத்துவதற்கான நிய்யத்துக்களை வைப்போம். முடியுமான வரைக்கும் குர்ஆனை ஓதுவோம். ரமலானுடைய கடைசி 10 பற்றி நபி அவர்கள் மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த நாட்களில் நபி அவர்கள் எல்லா வேலை வெற்றிகளையும் விட்டுவிட்டு பள்ளியிலே வந்து இஅ்திகாஃப் இருப்பார்கள் முழுமையாக. அல்லாஹ்வுடைய உதவியால் நம்முடைய ஜாமியா தொஹி ஜும்மா பள்ளி வாசலிலும் முழுமையாக இஅ்திகாஃப் இருக்கின்றவர்களுக்கான ஏற்பாடுகள் சகலம் செய்யப்பட்டுள்ளன. தங்குறது திங்கிறது எல்லாம் சேர்த்து. எனவே முடியுமானவர்கள் நேரங்களை ஒதுக்கி இஅ்திகாஃப் இருப்பதற்கு வாருங்கள். இந்த ரமலான் மாதத்தினுடைய இரவு நேரங்களை பிந்திய இரவு நேரம் என்பது நபி அவர்களால் சிலாகித்து சொல்லப்பட்ட நேரமாகும். எனவே பிந்திய நேரத்தில் கியாமுல் லைல் தொழுவதற்கான ஏற்பாடுகள் 2 மணியிலே இருந்து செய்யப்பட்டிருக்கின்றன. முடியுமான சகோதரர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு அந்த இரவை உயிர்ப்பித்து அந்த கடைசி 10 வருகின்ற லைலத்துல் கத்ர் என்கின்ற 1000 மாதங்கள் 83 வருடங்களுக்கு மேலாக நின்று வழங்குகின்ற அந்த பெருமதியான அந்த நன்மையை பெறுவதற்கு முயற்சிப்போம். வாருங்கள். இந்த ரமலான் மாதத்திலே நாம் சரியான முறையில் அதனை பயன்படுத்தி அந்த ரமலான் மாதத்தை சரியான முறையில் கலைக்கவில்லை என்றால் அவர்கள் நாசமாய் போகட்டும் என்று நபி அவர்கள் சபித்தார்களே, அந்த சபிக்கப்பட்ட பட்டியலில் இருந்து என் பேரை பாதுகாப்போம். வாருங்கள். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாம்.